சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட தன்னுடைய கணவனை ஒரு ஆட்டோ பிடித்து அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு வசதி இல்லாத எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். பள்ளி செல்லக்கூடிய மாணவனுக்கு செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் என்பது எனக்கு தெரியும். கடல் கடந்த நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க சென்ற என் தம்பி இன்றைக்கு மூன்றிருக்கிற போரில் தாய்நாடு திரும்ப முடியாமல் இன்றைக்கு லெபனானில், சவுதியில், தோஹாவில், தமாமில், மஸ்கட்டில் தவிக்கிற என் தம்பிகளின் கண்ணீர் குரல் எனக்கு தெரியும். இத்தனை அவலங்களையும் சோகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாட்டில் தொண்டாமுத்தூரில் ஒருவன் 30,000 சதுரடியில் வீடு கட்டுகிறான். கல்யாணத்திற்கு பூமாலை போட்டவர்கள் உண்டு, துளசி மாலை போட்ட